வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு செமிஃபைனல் நடக்குது. குவார்ட்டர் ஃபைனல் 1 கேகேஆர் விசஸ்ஸு நம்ம எஸ்ஆர்ஹெச். ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும் இன்றைக்கி. அகமதாபாத்தில் நடக்குது. இதுக்கு முன்னாடியும் 2 டீமும் வந்து விளையாண்டுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்னு நினைக்கிறேன் இவங்க 2 பேத்துக்கும். அதில் வந்து கேகேஆர் வந்து 4 ரனில் வின் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச்சை வந்து. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 டீமும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சீக்கிரமாக ரன் அடிக்கக்கூடிய ஒரு டீமு. அது இல்லாமல் வந்து இந்த விக்கெட் பார்த்திங்கன்னா ரெட் சாயில் விக்கெட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து. அதனால் ரன்னு பயங்கரமாக இருக்கும். கேகேஆரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிலிப் சால்ட்டு இல்லை, அவ்வளோவா இல்லை. நரேன், ரசூல், ரிங்கு, அதே மாதிரி அங்கே வந்து ஹெட்டு, அபிஷேக், கிளாசன் நல்ல மேட்சப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து. சன்ரைசர்ஸ் பொறுத்தளவுக்கு போன மேட்ச் வந்து ராகுல் திரிபாதியை ஒன்று இறக்கி விட்டாங்க. பட் அதே இதை தொடருவாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இவங்க அகமதாபாத்தில் மார்ச் மாதம் விளாண்டாங்க ஜிடிக்கு அகேன்ஸ்டாக. 162க்கு 8. அது வந்து பிளாக் சாயில் விக்கெட்டு, சரிங்களா. அப்போ வந்து நம்ம குஜராத் ஸ்பின்னர் நல்லா போட்டு அவங்களை கண்டெயின் பண்ணி அந்த மேட்ச் குஜராத் வின் பண்ணாங்க. பட் அப்படிப்பட்ட விக்கெட்டுவே கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நரேன், சக்கரவர்த்தி 2 பேருமே நல்லா பண்ணக்கூடிய ஆள். அதனால் எப்படி பார்த்தாலுமே எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மத்துல்லா குர்பாஸ் அவர் ஒரு இந்த மாதம் தான் கிரிக்கெட்டே விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. அதனால் அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அவரும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு. கேகேஆரை பொறுத்தளவுக்கு மே 11க்கு அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஹோமில் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் மேட்சே விளையாடல. 2 மேட்ச்சு மழை நல்லா இதாகி போச்சு. 10 டே கிட்டத்தட்ட 10 நாள் பிரேக் ஆகி போச்சு. அதனால் கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. பட் பரவாயில்ல, அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 டைம் மீட் பண்ணும்போது சொன்னல, ஹர்ஷித் ராணா ஸ்டாப்டு பை கிளாசன். எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் ஓவர் 4 ரனில் வின் பண்ணி கொடுத்தாங்க ஈடன் கார்டனில். பட்டு இது எப்படின்னு தெரில, பிளே ஆப்பு எந்த மாதிரி போகும் அப்படின்னு தெரில. நிதிஷ் ராணா நல்லா விளாண்டாப்பில் மும்பைக்கு அகேன்ஸ்டாக 23 பாலுக்கு 33. அவர் விளையாடுவாரா, இல்லாட்டா அனுகுல் ராய் விளையாடுவாரா, இல்லாட்டா லெஃப்ட் ஆர்ம் சீமர் வைபவ் விளையாடுவாரான்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். நரேன், குர்பாஸ், ஐயர், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு, ரசூல், ராம்நாத் சிங், மிச்சர் ஸ்டாக், அனுகுல் ராய், வைபவ் பாரோ, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இதான் டீமாக இருக்க போகுது. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி நடராஜன், விஜயகாந்த் அந்த பையன் கொஞ்சம் நல்ல லெக் ஸ்பின் போட்டுட்ருக்கான். ஜாப்னாலேருந்து வந்திருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்கம் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேகேஆர் நிறையா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால வந்து அவரை யூஸ் பண்ணலாம். இல்லாத ஜெயதேவ் உணர்கட்டை வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸு போடுவார், அவரை யூஸ் பண்ணலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹெட்டு அபிஷேக், திரிபாதி, நிதிஷ், கிளாசன், சபாஸ், சமாத், சன்வீர், ஹேட் கமின்ஸு, புவனேஷ், விஜயகாந்த், டி நடராஜன் இந்த டீமோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மார்க்கம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் நண்பர்கள். கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம். டாஸ்லாம் தெரியும். ஆஃப்டர் 2023 ஐபிஎல் ஃபினிஷிங் அப்புறம் வந்து மெனி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இவருக்கு கிடைக்கல, ரிங்கு சிங்குக்கு வந்து. பரவாயில்ல, வேர்ல்டு கப்லேயும் வந்து மெயின் ஸ்கோர்லேயும் இல்லை. இந்த ஐபிஎல்லில் 11 இன்னிங்ஸில் 113 பால் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 148 ஸ்ட்ரைக் ரேட் விளாண்டுருக்காப்புல. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே தான். பார்ப்போம் இந்த குவார்ட்டர் ஃபைனல் என்ன பண்ணுறான்னு தெரியல. நடராஜன் வந்து போன மேட்ச் நல்லா கம்பேக் கொடுத்தாரு. 2 for 33. கிட்டத்தட்ட ஓவரால் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 215, 214 இருக்கும்போது அவர் நல்லா ஒரு பவுலிங் போட்டு நல்லா ஏக்கரு எல்லாம் ஸ்லோவர் பவுன்ஸு, கட்டர்ஸு, மிடில் ஆன் டெத்து எந்த ஓவர்னாலும் போடுறாரு. அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ரசூலுக்கும் நடராஜனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பால் 43 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸ்ட்ரைக் ரேட் ஜஸ்ட் ஒரு டைம் விக்கெட் எடுத்துருக்கிறாரு. 165 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஓகே, அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். புவனேஷ்குமார் வந்து ஃபேவரபிள் மேட்சப் நரேனு 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கான். 25 பால் 28 ரன் தான் அடிச்சிருக்கான் நரேனு. பரவாயில்ல. நோ ஸ்பின்னர் டேக்கன் மோர் விக்கெட் தென் வருண். 26 ஐபிஎல் இன்னிங்ஸில் 2023க்கு அப்புறம் 38 விக்கெட் எடுத்திருக்கான் வருண். 2023லேருந்து வேறு யாரும் இவ்வளோ விக்கெட் எடுத்ததில்லை. நரேன் வந்து 4 ஹிட்டாகவே 100 ஐபிஎல் சிக்ஸஸ், 32 தோஸ் த கம்ஸ் த ரீசன். ஓகே, இஸ் ஆப்போனன்ட் அபிஷேக் சர்மா டாப் ஹிட்டர் திஸ் ஐபிஎல்லில் 41 சிக்ஸ் அடிச்சிருக்கலாம். வேறு லெவலு. புவனேஷ்குமார் பவுல்டு 31 ஏக்கர் இன் ஐபிஎல் 2024. ஓ, வேறு லெவலு. பும்ரா வந்து 56 பவுல்டு ஏக்கர் தி சீசனு. ஆவேஸ் கான் பிளாக் ஹோலில் பார்த்தீங்கன்னா 31 டைம் போட்டிருக்காலும், நடராஜன் 27 டைம். அப்பா,
ஓ பரவாயில்லையே. பூக்குமார் இந்த ட்ரிப் நல்லா போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல. ரெட் சாயில் விக்கெட், பிளாக் சாயில் விக்கெட். ஆன்சர் திஸ் கொஸ்டின். Did the competition in the teams previous game Ahmedabad was out பட் வெதர் எக்ஸ்பர்ட் ஃபைன் இன்னைக்கு. ஓகே விடுங்க, அதெல்லாம் முடிச்சது விட்டுருங்க. ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். 2 பேரும் கிட்டத்தட்ட கடைசி 5 மேட்ச்சில் கேகேஆர் வந்து 3 டைம், எஸ்ஆர்ஹெச் வந்து 2 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐபிஎல் ஒரே ஒரு மேட்ச்லாம் வந்துருக்காங்க நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல விடுங்க. இன்றைக்கி ஐயரை தான் பண்ணி ஆகணும். ஐயர் என்ன ரொம்ப நாளாக விளாடவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஹெட் டு ஹெட்டு பார்க்கலாம். 26 மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் 9, கேகேஆர் 16 ரன்னு. பரவாயில்ல. கேகேஆர் 8 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, 8 மேட்ச் பவுலிங் ஃபஸ்ட்டு. ஒன்று வந்து சூப்பர் ஓவர். அந்த சூப்பர் ஓவரில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் 9 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டில் 5, பேட்டிங் செகண்டில் 4. டாஸை பொறுத்தவரை கேகேஆர் 12, எஸ்ஆர்ஹெச் 14. பேட் ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் 4, பேட் செகண்ட் வந்து 8. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு 5 டைம் பேட் ஃபஸ்ட்டு, 9 டைம் ஃபீல்டிங்கு. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி யார் பண்ணாலும் பேட்டிங் செகண்ட் தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் போட்டிருக்காங்க. 208க்கு 7 ஹையஸ்ட் ஸ்கோரு. இவங்க 228க்கு 4 எஸ்ஆர்ஹெச். லோவஸ்ட் ஸ்கோர் 130, அங்கே 115க்கு 8. ஆவரேஜ் ரன்ஸ் 157.15, இங்கே 159.23. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 5.85, இங்கே 6.04. மோஸ்ட் ரன் இந்த டீமுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா 492, மார்க்கம் 209, மோஸ்ட் விக்கெட் ரசூல் 19, பூகுமார் 24. ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா 5 for 80 நிதிஷ் ராணா. 56 பாலுக்கு 80 ரன் அடிச்சிருக்காப்புல. ஹையஸ்ட் ஸ்கோரு. திருப்பாதி 37 பாலுக்கு 71 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் ரசூல் 3 for 22, பூகுமார் 3 for 19. நரேந்திர மோடி ஸ்டேடியம் பார்க்கலாம். ஓவரால் ஸ்டேட்டஸ் திஸ் வெனியில் பார்த்தீங்கன்னா 58 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 52, பேட்டிங் செகண்டு 25 டைம் தான். ஓகே. ஓஹோ, இது வேறையா? டாஸ் வின் பண்ணனா பேட் ஃபஸ்ட் 23 டைம், பவுலிங் ஃபஸ்ட்டு 35 டைம் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட் பிளேடு ஜிடி 16, மோஸ்ட் வின் ஜிடி 9, மோஸ்ட் லாஸ் பை ஜிடி 7. பிக்கஸ்ட் வெற்றி பை இந்தியா 168 ரன்னு. பிக்கஸ்ட் வெற்றி பை விக்கெட் ஆர்சிபி வின் பை 9 வித் 23 பால் ரிமைனிங். க்ளோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 1 ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் வின் பை 3 விக்கெட் வித் 5 பால்ஸ். ஆவரேஜ் டீம் ஸ்கோர் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 165. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.44. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25.71. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 149.39. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.96. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25.04. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.09. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 25.39. கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் திஸ் வெனியில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 2 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. 2 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஹையஸ்ட் 207க்கு 7. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 156.2. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.8. எஸ்ஆர்ஹெச் 3 மேட்ச் விளாண்டு 2 டைம் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 1 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 162க்கு 8. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 150. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் 8.67. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ரன்ஸ், அதாவது கேவலமாக ரன் இதில் தோற்றது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட 34 ரனில் தோற்றுருக்காங்க கேகேஆர். அதே மாதிரி ஜிடி கூட 34 ரனில் தோற்றுருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அதே மாதிரி டிசி கூட 7 விக்கெட் வித் 21 பால் இருக்கும்போது கேவலமாக தோற்றுருக்காங்க கேகேஆர். அதே மாதிரி இவங்க ஜிடி கூட வந்து 7 விக்கெட்டு வித் 5 பால் இருக்கும்போது தோற்றுருக்காங்க கேவலமாக. விக்கெட் படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா 88, ஐயர் 83, உத்தப்பா 65. இந்த 2 டீமுக்கு இடையில் இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் 40 பாலுக்கு 83 ஐயர் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக. உத்தப்பா ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 52 பாலுக்கு 65. கிளாசன் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 44 பாலுக்கு 64. பெஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஐயர் 83, உத்தப்பா 65, காம்பீர் 54. மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் 6, ஐயர் 5, கிளாசன் 5. கிளாசன் 2 இன்னிங்ஸில், ஐயர் 1 இன்னிங்ஸில், ரிங்கு சிங் 1 இன்னிங்ஸில். மோஸ்ட் போர் பார்த்தீங்கன்னா திருப்பாதி 3 இன்னிங்ஸில் 9, ஐயர் பார்த்தீங்கன்னா 8 போர் 1 இன்னிங்ஸில், தவான் 1 இன்னிங்ஸில் 7 போர். ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா உத்தப்பா காம்பீர் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 121, வெங்கடேஷ் ஐயர் நிதிஷ் ராணா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 100, கிளாசன் பூகுமார் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 68. இவ்வளோதான் நண்பர்களே இந்த பிச்சோட ரெக்கார்டு. இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுது என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து
பேட்டிங் விக்கெட்டா இல்லாட்டா பிளாக் சாயில் விக்கெட்டான்னு தெரில. அது டாஸ் போடுறது மாதிரி பிச்சு ஃபுல்லாக சொல்லுவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். பிளாக் சாயில் விக்கெட்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எடுபடும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் வின் பண்ணுற மாதிரி வரும். யார் டாஸ் வின் பண்ணால் இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் தான் பிடிக்க போகிறாங்க. பட் ரெட் சாயில் விக்கெட்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கு ரன் அதிகமாக அடிக்கலாம். செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டியூ வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கலாம் எந்த மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரில. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி ரெட் சாயில் விக்கெட் கொடுத்தாங்கன்னா 2 டீமும் பொழப்பாங்க. பட் எனக்கு செகண்ட் என்னமோ ரெட் சாயில் விக்கெட் கொடுத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க வந்து வின் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு பால் கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.